வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இந்த வீடியோவில் நாம் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர் அதோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஃபார்மர் ஹேட் ஸ்பெண்ட் ஹிஸ் சைல்ட்ஹுட் பிளேயிங் அண்டர் த ட்ரீ. ஸோ ஃபார்மர் வந்து அவரோட சைல்ட்ஹுட்டில் ட்ரீக்கு கீழே தான் வந்து விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாரான்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் எஸ், ட்ரூ. செகண்ட் கொஸ்டின், the farmer felt the space could be used to build a house. அந்த மரத்தை வெட்டினார் இல்லையா, ஸோ அதுக்கு காரணமாக அவர் என்ன யோசிச்சாரு? வீட்டு அந்த மரத்தை வெட்டிட்டு வீடு கட்டலாம் அப்படின்னு யோசிச்சாரான்னு கேட்குறாங்க. நோ, த ஆன்சர் வாஸ் ஃபால்ஸ். அவர் எதுக்காக வெட்டணும்னு நினச்சாருன்னா, அந்த ஸ்பேஸை வந்து நம்ம வேறு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு வேறு பிளான்ட்ஸ் வளர்க்க யூஸ் பண்ணலான்னு அவர் வந்து கட் பண்ணலான்னு டிசைட் பண்ணார். ஸோ இதோட ஆன்சர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், த ஆப்பிள் ட்ரீ ரெக்வஸ்டட் த ஃபார்மர் நாட் டு கட் இட். ஸோ இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, ஆப்பிள் ட்ரீ வந்து ஃபார்மர்கிட்ட என்னை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, இதோட ஆன்சர் ஃபால்ஸ். அதில் வாழ்கிற வந்து குட்டி குட்டி அனிமல்ஸும் பேர்ட்ஸும் அதுக்கப்புறம் ஆத்தரோட அதாவது ஃபார்மரோட குழந்தைங்களும் தான் கட் பண்ணாதீங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் ஃபால்ஸ். ஃபோர்த் கொஷின், ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் வேர் ஹாப்பி அபவுட் த ஃபார்மர்ஸ் டெசிஷன். ஸோ அவர் வந்து மரத்தை வெட்டக்கூடாது, இது வந்து நம்ம மெமரிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டக்கூடாதுன்னு டெசிஷன் எடுத்தார் இல்லையா, ஸோ அதனால் அனிமல்ஸ்லாம் ஹாப்பி ஆச்சான்னு கேட்குறாங்க. எஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபோர்த் ஒன்க்கு ட்ரூ. ஃபிஃப்த் கொஷின், த ஆப்பிள் ட்ரீ வாஸ் ஹோம் ஃபார் ஆல் த லிட்டில் அனிமல்ஸ். ஸோ இந்த ஆப்பிள் ட்ரீ வந்து எல்லா அனிமல்ஸ்க்கும் குட்டி குட்டி அனிமல்ஸ்க்கும் ஒரு வீடாக இருந்தது இல்லையா, ஸோ அதுதான் கேட்குறாங்க. எஸ், இதுக்கு ஆன்சர் ட்ரூ. ஃபிஃப்த் ஒன்க்கு ஆன்சர் ட்ரூ. அடுத்ததாக செக்ஷன் பி, ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர். அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சென்டென்ஸை வந்து இந்த ஸ்டோரியில் யார் சொல்லியிருக்காங்க, யார் பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ. ஸோ இது வந்து யார் சொன்னது? ஆன்சர் ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபார்மரோட டாட்டர் பொண்ணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தான் கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக செகண்ட் கொஷின், யூ கேன் என்ஜாய் த ஷேட் வென் யூ பிகம் ஓல்டு. ஸோ இது யார் சொல்லியிருப்பா? வயசான அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு கீழே உட்காந்து நிழலை வந்து என்ஜாய் பண்ணலான்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபார்மர்ஸ் டாட்டர்ஸ் ஃப்ரெண்ட். ஸோ ஒரு பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து இந்த சென்டென்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக தேர்ட் சென்டென்ஸ், ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ. ஸோ இது நான் வந்து இந்த ட்ரீயை கட் பண்ணவே மாட்டேன், ப்ராமிஸ். இது யார் சொன்னதுன்னா ஃபார்மர் தான் சொல்லியிருப்பார். அடுத்ததாக செக்ஷன் சி, சூஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த அனிமல்ஸ் பிகேம் வரிட் பிகாஸ். ஸோ அனிமல்ஸ் எதனால் வரி ஆனாங்க? ஸோ இதனோட ஆன்சர் த ஃபார்மர் பிகேன் டு சாப் த ட்ரீ. ஃபார்மர் வந்து ட்ரீயை வெட்டணும்னு முடிவு எடுத்தாங்க இல்லையா, ஸோ அதனால தான் வந்து அனிமல்ஸ் வந்து கவலைப்பட்டிருப்பாங்க. ஸோ இதோட ஆன்சர் த ஃபார்மர் பிகேன் டு சாப் த ட்ரீ. அடுத்ததாக செகண்ட் கொஷின், த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் கேம் அவுட் பிகாஸ். ஸோ எதனால் அவங்க வீட்டிலேருந்து வெளியில் ஓடி வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, தே ஹர்ட் த கொமோஷன் ஆஃப் த கிரியேச்சர். ஸோ அந்த குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் வந்து பயந்துட்டு ஓடி வந்துச்சிங்க இல்லையா, பதறிட்டு. ஸோ அவர் வந்து கட் பண்ண போகிறாருன்னு அதை கேட்டு தான் வந்து அந்த பசங்க வெளியில் ஓடி வந்தாங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, தே ஹர்ட் த கொமோஷன் ஆஃப் த கிரியேச்சர். அடுத்ததாக தேர்ட் கொஷின், த ஃபார்மர் ப்ராமிஸ்டு தட் ஹீ வுட் நாட் கட் த ட்ரீஸ். ஸோ ஃபார்மர் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இவர் வந்து இனிமேல் நான் கட் பண்ண மாட்டேன் ட்ரீ அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நாட் கட் த ட்ரீ. நெக்ஸ்ட் செக்ஷன் டி, ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க, இது நல்லா கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சுட்டு இதுலேருந்து கேள்வி கேட்பாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு ஆன்சர் எழுதணும். ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்னு. All of a sudden, the farmer noticed a small fruit hanging from the branch. It was an apple and looked as delicious as the one he ate as a boy. He plucked it and bit into the juicy fruit. The memories of the fun he had as a boy came rushing back. When his daughter saw the changed expression in her father's face, she started bleeding harder. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார்மர் வந்து ஒரு குட்டி ஆப்பிளை நோட் பண்ணுவார் இல்லையா, ஒரே ஒரு ஆப்பிளை நோட் பண்ணிவிட்டு அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அப்போ வந்து அவர் ஃபேஸ்லேயே அதை தெரிஞ்சிருக்கும் இல்லையா மாற்றம், அவரை வந்து பழசெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணுறாருன்னு. ஸோ அப்போ அவரோட பொண்ணு வந்து இன்னுமே வந்து ப்ளீஸ் பண்ணுவா, அப்பா ப்ளீஸ் கட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராவை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின்,
வாட் டிட் த ஃபார்மர் நோட்டீஸ்? ஃபார்மர் என்ன நோட்டீஸ் பண்ணான்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர், த ஃபார்மர் நோட்டிஸ்ட் எ ஸ்மால் ஃப்ரூட் ஹேங்கிங் ஃப்ரம் த பிரான்ச். ஸோ ஒரு குட்டி ஆப்பிள் இருந்தது இல்லையா, ஸோ அதுதான் நோட் பண்ணியிருக்காரு. செகண்ட் கொஷின், வாட் மேட் ஹிம் ரீகால் ஹிஸ் சைல்டுஹுட்? ஃபார்மருக்கு வந்து அவரோட பழைய நினைவுகள்லாம், அதாவது அவர் சின்ன வயசில் விளையாண்டதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுல்ல, அதை எதனால் ஞாபகப்படுத்தி பார்த்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதனாலனா, த ஃபார்மர் நோட்டிஸ்ட் எ ஸ்மால் ஆப்பிள் ஹேங்கிங் ஃப்ரம் த பிரான்ச். ஹீ பிளக்ட் இட் அண்ட் பைட் த ஜூசி ஃப்ரூட். திஸ் மேட் ஹிம் டு recollect his childhood. ஸோ அந்த ஆப்பிளை வந்து கடிச்சு பார்த்த உடனே அவர் சின்ன வயசில் சாப்பிட்டு தானே வளர்ந்துருக்காரு அந்த குட்டி குட்டி ஆப்பிள்ஸை. ஸோ அவருக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள்லாம் இதனால தான் வந்திருக்கு அப்படின்னு இதுக்கு கூட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், why did his daughter start bleeding? ஸோ மறுபடியும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணால அவங்களோட பொண்ணு. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, his daughter started bleeding for not cutting the tree. மரத்தை வெட்டாதீங்கப்பா அப்படின்னு அவள் ப்ளீஸ் பண்ணா. அடுத்ததா செக்ஷன் சி, ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் படிச்சுட்டு நம்ம ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நீங்கள் ஆர்டராக வந்து ப்ளேஸ் பண்ணணும், நம்பர் பண்ணணும். அதனோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா திங்க் அண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி டூ யூ லைக், ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரி படித்தோம் இல்லையா, ஸோ இந்த ஸ்டோரியில் எந்த பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் தான் எழுதணும்னு கிடையாது. நீங்கள் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு என்ன பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லேயே எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஐ லைக் த பார்ட் of the story because the farmer realizes his mistake and put down his axe. He understands the tree was home to many lovely birds and animals and providing them so many things. ஸோ இதுதான் வந்து இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பார்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை கூட எழுதிக்கலாம். அடுத்ததா செகண்ட் கொஷின், இஃப் த அனிமல்ஸ் became homeless, what will happen? சப்போஸ் அவர் அந்த ட்ரீயை வெட்டிட்டாருன்னா அங்கே இருக்க அனிமல்ஸ்க்குலாம் வீடு இல்லாமல் போயிடும்ல, அப்போ அந்த அனிமல்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர், if the animals became homeless, they will have to leave the place in order to find shelter and food. Some of them would die. ஸோ சப்போஸ் இந்த வீட்டில் தான் அதுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கிது, ஆப்பிள் சாப்பிட்டுக்கும், அந்த குட்டி குட்டி பூச்சி எல்லாம் பேர்ட்ஸ் வந்து பிடிச்சி சாப்பிட்டுக்கும். சப்போஸ் இந்த ட்ரீ அவர் கட் பண்ணிட்டாருன்னா அந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணும், சாப்பாடு மற்றும் உறைவிடம் தேடி, அதாவது வீடு இன்னொரு வீடு தங்குறதுக்கு தேடி வேறு இடத்துக்கு போகும். அதுக்கு சாப்பாடு கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்லாமலாம் போகலாம். ஸோ சப்போஸ் சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், வாட் மேட் த ஃபார்மர் ரியலைஸ் இஸ் மிஸ்டேக்? எதனால் அந்த ஃபார்மர் வந்து சரி நம்ம கட் பண்ணணும்னு நினச்சது தப்பு அப்படின்னு உணர்ந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர், the memories of the fun he had as a boy came rushing back when the farmer ate the juicy apple which was hanging from the branch. This made the farmer realize his mistake. ஸோ அந்த குட்டி ஆப்பிளை சாப்பிட்ட உடனே அவருக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோமே, இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்குமேன்ட்டுன்னு. ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த மரத்தை வந்து வெட்டணும்னு எடுத்த முடிவு வந்து தப்பு அப்படின்னு இவரை வந்து உணர வச்சுது. அதுக்கப்புறமா செக்ஷன் ஜி, லுக் அட் த டேபிள், ரீட் எனி ஸ்டோரி தென் ஃபில் த டேபிள். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, நேம் ஆஃப் த ஸ்டோரி, டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி, ஆத்தர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது ஒரு புக்கு படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த புக்கோட டைட்டில், ஆத்தர் பேர், உங்களுக்கு அந்த இதில் எத்தனை கேரக்டர் இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்றத வந்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள், டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி த நைட் ஆஃப் த ஸ்கார்பியன், அந்த புக்கை பற்றி கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த ஆத்தர், நம்பர் ஆஃப் கேரக்டர், த கேரக்டர் யூ லைக் த மோஸ்ட், எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், மெயின் பாயிண்ட். இதை வந்து எதை பற்றின புக்கு அப்படின்றது, இது வந்து இந்த புக்கு தான் எழுதணும்னு கிடையாது. நீங்கள் ரீசெண்டாக படித்த ஸ்டோரி புக்ஸை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி இதை எழுதலாம். அடுத்ததாக ஸ்டெப் டு சக்ஸஸ். கொஸ்டின் நம்பர் 1, ஃபார் ஈச் ஐட்டம் ரைட் த வேர்ட் தட் ஹேஸ் சேம் ரிலேஷன்ஷிப் ஆஸ் அ பேர் ஆன் த லெஃப்ட். எக்ஸாம்பிள், டெசர்ட், ட்ரை, வேலி, ஃபர்டைல். ஸோ இங்கே வந்து ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டுக்கு ஒரு அசோசியேட்டட் வேர்ட் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அசோசியேட்டட் ஒரு ரிலேட்டட் வேர்டை வந்து நாம் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, டெசர்ட் அப்படின்னா பாலைவனம், ட்ரையாக தானே இருக்கும், வறண்டு போய் இருக்கும். அதுக்கப்புறம் வேலி அப்படின்னா தண்ணி போய் வளமாக இருக்க ஒரு மண்ணு தான் வேலி அப்படி சொல்லுவாங்க. அது வந்து ஃபர்டைலாக இருக்கும், வளமாக இருக்கும், நியூட்ரிஷியஸாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், க்ரீப்பர் அப்படின்னா டென்ட்ரில். க்ரீப்பர்னா ஊர்ந்துட்டே போவோம் இல்லையா, அந்த செடி கொடி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் க்ரீப்பர். அதில் வந்து டென்ட்ரில். ட்ரீ அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான வார்த்தை வந்து பவ். ட்ரீ வந்து நல்லா வளர்ந்து படர்ந்து வளரும் இல்லையா, ஸோ அதுதான் பவ். செகண்ட் கொஸ்டின், ரிவர் அப்படின்னா ஃப்ளோ ஆகும், அதுக்கு அசோசியேட்டட் வேர்ட் வந்து ரிவருக்கு வந்து ஃப்ளோ. மவுண்டன் அப்படின்னா மவுண்டன் எப்படி இருக்கும், ஸ்டில்லாக நிற்கும், போகாது இல்லையா, ஸோ மவுண்டனுக்கு அசோசியேட்டடான வேர்ட் வந்து ஸ்டில். அடுத்ததாக தேர்ட் கொஸ்டின்,
ப்ரீஸ் ப்ரீஸ்னா தென்றல். ஸோ அது வந்து ஜென்டிலாக இருக்கும். ஸ்ட்ராம் அப்படின்னா புயல். ஸோ புயலுக்கு வந்து ரிலேட்டடான வார்த்தை வந்து வயலண்ட். புயல் வந்து வயலண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான். அடுத்ததாக ஃபோர்த் ஒன் மேங்கோ, ஸ்வீட், லைம். லைம்க்கு வந்து சோர். மேங்கோ ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைம்க்கு ரிலேட்டடான வார்த்தை வந்து சோர். அடுத்ததாக ஃபிஃப்த் ஒன் பார்க், டிம்பர். பார்க்குன்னா அந்த இது இருக்கும் இல்லையா? இப்போ ஹார்டான ஸ்டெம் அதுதான் வந்து மரத்தோட இதுதான் வந்து பார்க்குன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ரிலேட்டடான வார்த்தை வந்து டிம்பர். பட் ஃப்ளவருக்கு வந்து ரிலேட்டடாக ஒரு வார்த்தை சொல்லணும்னா நம்ம சாஃப்டாக ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த லெசனோட அதாவது இந்த ஸ்டோரியோட ஒரு சம்மரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சேனலில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருப்போம். ஸோ தரவா ஸ்டோரி என்னென்னு மனசில் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸ் போட்டு உங்களோட நடையில் வந்து எழுதணும். உங்களோட ஓன் வே ஆஃப் ஸ்டைலில் வந்து எழுதணும் எப்போவுமே. ஸோ இதோட இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஒரு லெசனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.